இயராகவே வந்து ஸ்கிரிப்டுக்கு மெனக்கெட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால இந்த படம் வேற லெவலில் வருங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது. ஆனால் விஜயோட வந்து இது கடைசி படமான்னு சொன்னால் சந்தேகம் தான் எனக்கு. அஜித் சாரும் விஜய் சாரும் நல்ல நண்பர்கள், அது யாருக்குமே தெரியல. எப்படி மாஸ்டர் படம் ஒரு 50-50 மூவியா இருந்ததோ அந்த மாதிரி இந்த படமும் ஒரு 50-50 இருக்க வாய்ப்பு இருக்கு. ரியாலிட்டி உள்ள கொண்டு வரும்போது படம் கண்டிப்பா ஓடிடும், காம்போ நல்லா ஒர்க் அவுட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஒரு எடுத்தோடனே வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு வேன்ல இருந்து வெளில வந்து நம்ம இளைய தளபதி சார் வந்து செல்ஃபி எடுத்துற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயுமே அதே கான்செப்ட் அதே மாதிரி தான் இருக்கும். அதில் நிறைய மீம்ஸ்லாம் வேற வருது ப்ரோ. இது வந்து ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா கன்ஃபார்ம் இது ஒரு அரசியல் படம், அரசியல் சார்ந்த படம் தாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி விஜய் சாருக்கு வந்து அரசியல் சார்ந்த படங்கள் எல்லாமே ஹிட்டு தான். நம்ம கத்தியா இருக்கட்டும், சர்க்காரா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா படமுமே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அரசியல் ரீதியான படங்கள், சமூக ரீதியான படங்கள் எல்லாமே வந்து அவருக்கு ஹிட்டு தான் அடிச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி அரசியலுக்குள்ள வேற வராரு, நிறைய விஷயங்கள்ல போராட்டங்கள்லயே நிறைய கலந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படமும் அது சார்ந்த ஒரு படமா தான் இருக்குமோ. எனக்கு என்னன்னா, இது வரைக்கும் இன்னும் மாநாடுல என்ன பண்ணாரு, அவருக்கு கொள்கைகள் இல்லை, திட்டங்கள் இல்லை, இது எப்படி செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் இருக்குல்ல. அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் இந்த படத்துல உள்ள ஒரு பதில் ஒண்ணு வச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு உள்ள ஒரு டவுட்ஸ் இருக்கு. கன்ஃபார்ம் பொலிட்டிக்கல், கன்ஃபார்ம்னு இல்ல, 100% இல்ல 300% பொலிட்டிக்கலா தான் இருக்கும். ஏன்னா செகண்ட் போஸ்டர் 4 days கழிச்சு விட்டாங்க. எம்ஜிஆர் சார் மாதிரியே வந்து நான் ஆணையிட்டார். அந்த படிக்கட்டுலாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரிஜினல் அப்போ உள்ள அந்த ஒரு சீனாவே இருக்கிற மாதிரியே இருக்கும், பார்த்துருப்பீங்களா? அதே சேம் ஷார்ட் டைம். எனக்கு என்னன்னா பட் எனக்கு அதே மாதிரி இருக்குமா அப்படிங்கறது எனக்கு கன்ஃபார்மா தெரியல. பட் கன்ஃபார்மா பொலிட்டிக்கல்ல ஏதோ ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரதுக்காண்டி ஒரு விரல் புரட்சி எப்படி அப்ப ரொம்ப ஹிட் அடிச்சிச்சோ அதே மாதிரி இதுவுமே வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உண்மையா சொல்லணும் அப்படின்னா நான் தல ரசிகர், தீவிர தல ரசிகர். ஆனா அதை தாண்டி எனக்கு விஜய் சாரையும் பிடிக்கும். நிறைய பேர் எல்லாரும் யோசிக்கிறது என்னன்னா, அஜித் சாரோட ரசிகரா இருந்தா விஜய் சார் பிடிக்காது, ஃபைட் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்கன்னு. ஏன்னா அஜித் சாரே ஒரு விஷயத்துல சொல்லியிருக்காரு, அஜித் வாழ்க, விஜய் வாழ்க, இந்த மாதிரி எல்லாரையும் வாழ்க வாழ்கன்னு சொல்றதை விட்டு நீங்க எப்ப வாழ போறீங்கன்னு. ஸோ எங்களோட கருத்துக்களையும் எங்களோட இதையும் வந்து என்னைக்குமே அஜித் சார் தலையிட மாட்டாரு. இது உன்னோட லைஃப், உன்னோட வாழ்க்கை, நீ வாழணும், நீ யோசி, நீ யாருக்கு பண்ணுங்கிறத அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, அஜித் சாரும் விஜய் சாரும் நல்ல நண்பர்கள், அது யாருக்குமே தெரியல. உண்மையிலே சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்துல இன்னும் நல்ல டீட்டெயிலா பாத்தீங்கன்னா தெரியும், முழுக்க ஒரு அரசியல் படங்கிறத தாண்டி ஹெச்வி வினோத் அவர் தான் டைரக்ஷன். அவரோட டைரக்ஷன் நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்ல தேவையில்லை. ஸோ இதுல இன்னும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயங்கள், நிறைய விஷயங்கள் கொண்டுட்டு வருவார். ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கிற மாதிரி தான் அதாவது மேடையில ஏறி ஒரு செல்ஃபி எடுத்தது வந்து இந்த படம் வெறும் முழுக்க முழுக்க பொலிட்டிக்கலா மட்டும் இருக்காது, ரசிகர்களுக்கும் தேவையான சில விஷயங்களையும் நாங்க வச்சிருப்போம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் ஆணையிட்டல் அடுத்த போஸ்டர்ல பார்த்தா இது டோட்டலா வந்துட்டு அரசியல் சமுதாயம் சார்ந்து. எனக்கு என்னன்னா, அவர்களோட கொள்கை, கோட்பாடு, திட்டங்கள் எந்த மாதிரி எல்லாம் செயல்படுத்த போறோம், இதுதான் எங்களோட பிளான், அதை வச்சு ஃபேஸ் பண்ணி இந்த படம் வருமோ அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருக்கு. ஜனநாயகன் ஆப்வியஸா வந்து யாருமே இந்த ஒரு பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா, நாளைய தீர்ப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அப்படி இல்லைன்னா நாயகன், அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா டிஃப்ரெண்டா அந்த ஒரு தலைவர்களோட அந்த ஒரு லெகசி மாதிரி எதாவது எடுத்துட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு சில பேர் இல்ல, அவர் பெரியாரோட கொள்கைகள்லாம் ஃபாலோ பண்றதுனால அது ரிலேட்டடா ஏதோ ஒன்று வரப்போகுது, திராவிடா இந்த மாதிரிலாம் ஏதாவது வைப்பாங்க, சம்திங் அந்த மாதிரி இருக்கும்னா நிறைய பேர் நிறைய விதத்துல வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஜனநாயகன் அப்படின்றது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு போஸ்டரா அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக்கா வரும்போது எல்லாருமே பயங்கர ஹாப்பி. ஏன்னா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருந்ததுன்னா, ஒரு செல்ஃபி மாதிரி வந்து இது பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த செல்ஃபி வந்து என்னன்னா, அவருக்கு ஒரு விஷயம் நடந்தது இல்லை, அந்த ரைட் அப்போ வந்து அந்த ஒரு செல்ஃபி அவர் எடுத்ததை அவரே ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. ஏன்னா ரீசெண்டா வந்து அவர் பண்ற எல்லா விஷயங்களும் அவர் பண்ணதை அவரே ரீக்ரியேட் பண்ணி அந்த ரியாலிட்டிக்கு எடுத்துட்டு வர மாதிரி இருக்கு. ஸோ ஏன்னா ஒரு கத்தி படத்தை வந்து படமா பண்ணிட்டு ரீக்ரியேட் பண்ணி அது ரியல் லைஃப்ல கொண்டு வந்தாரு. இது ரியல் லைஃப்ல இருக்கிறத படத்துல கொண்டு வந்து ஒரு கூஸ்பம் மொமெண்டா வந்து மாத்தினாரு அப்படின்னு சொல்லணும். போஸ்டர் பார்த்தவரை எல்லா ஃபேன்ஸும், எல்லா விதமான ஃபேன்ஸுக்குமே வந்து ஹாப்பி. யாருமே வந்து அந்த போஸ்டரை பார்த்து டிசப்பாயிண்ட் ஆகல. ஏன்னா பின்னாடி ஃபுல்லாவே வந்து இந்த கட்சி ஆளுங்க மாதிரி இருக்க மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ அங்கேயே வந்து கண்டிப்பா இது ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இது பொலிட்டிக்கல் ஃபிலிமா சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னா, மேபி ஒரு
இது இப்போவே பொலிட்டிக்கல் மூவி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். இப்போ ரீசெண்டாக அவரோட படங்கள் கடந்த ஒரு 2 வருஷத்துல வரும்போதே அவர் படம் அப்படின்னு வரும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்தது. வாரிசு அப்போலாம் பார்த்தோம் இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ இப்போ இது பாலிடிக்ஸ் படம் இப்பயே சொல்லிட்டா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இப்போ வந்து ஆரம்பிச்சிடும் சொல்லிட்டு மேபி அதனால வந்து ஒரு நார்மல் ஃபிலிம்னு படத்தோட சைட் சொன்னாலும் போஸ்டர் பார்க்கும்போது ஒரு அஃபிஷியல் பொலிட்டிக்ஸ் ஃபிலிமாக இருக்க போகுது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. கெட்டப் வைஸ் நல்லா இருக்கு. இப்போ ரீசெண்டாக அவர் அந்த மாநாடு டைம்லலாம் அது தாண்டி ஒரு சில இதுக்கு வெளியில வரும்போதெல்லாம் குண்டாயிட்டாரு, வெயிட் போட்டாரு அப்பெல்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. பட் அதுதான் படத்தோட ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு அந்த ஒரு போஸ்டர் வரும்போது வந்து ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஸ்லிம்மா ஃபிட்டா அந்த ஒரு இதுக்கேற்ற மாதிரி இருக்காரு. காஸ்டியூம் வைஸும் நல்லா இருந்தது. திரைப்படத்துல கூட இந்த மாதிரி ஒரு போட்டோ வந்து எடுத்திருப்பாரு அதே மாதிரி ஒரு லுக்ல. ஸோ அதை அப்படியே திருப்பி ஒரு ஸ்டைலா கொண்டு வர மாதிரி இருக்கு. செகண்ட் லுக்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு ஃப்ரேம் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மீம் பேஜஸ் வந்து பெரியாரோட ஒரு இதை வந்து போட்டுட்டு மேன் விச் ஹூ டஸ் நாட் ஃபிட் இன் த ஃப்ரேம் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. அதே தான் இங்கேயும் வருது கிட்டத்தட்ட. ஸோ பெரியாரோட கொள்கைகள் தானே எடுத்திருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது நிறைய உள்ள கருத்து இருக்குமோ, பாலிடிக்ஸை நல்லா பேசியிருப்பாங்களோ, ஸ்ட்ராங்காக பேசியிருப்பாங்களோ தோணுது. டைம் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னா சமுதாயத்தில் என்னென்ன விஷயங்கள் தப்பாக நடக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து பேசியிருப்பாரு. சர்க்காரை விட இன்னொரு படி எக்ஸ்ட்ராவாகவே கொஞ்சம் நல்ல மாசா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சைடில் என்ன பேசுறாங்க அப்படின்னா எப்படி மாஸ்டர் படம் ஒரு 50-50 மூவியா இருந்ததோ அந்த மாதிரி இந்த படமும் ஒரு 50-50 இருக்க வாய்ப்பு இருக்கு. தெரியல, நமக்கு தெரியாது, நம்ம இங்க இருந்து பேசிட்டு போகலாம். பட் ஒரு 50-50 இருக்குன்றது எப்படி இருந்தாலும் ஒரு பாலிடிக்ஸ் அப்படின்னு வருதுன்னா அந்த பாலிடிக்ஸ் எதுக்காக இருக்கும் அப்படின்னா இப்போ தளபதி வந்து ஒரு பொலிட்டிஷியனா வராரு, ஒரு சிஎம் கேண்டிடேட்டா வராரு அப்படின்றதுனால தான் இப்போ அந்த ஒரு பொலிட்டிக்ஸ் ஃபிலிம் வந்து எடுக்கிறாரு. அப்போ கண்டிப்பா அவரோட ஒரு விஷனரி அப்படின்றது டேரக்டரோட ஷேர் பண்ணியிருப்பாரு. நான் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறேன், நான் இந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணேன்ற அந்த ஒரு இன்புட்டை வந்து கண்டிப்பா டேரக்டரோட ஷேர் பண்ணியிருப்பாரு. ஸோ தளபதியோட எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டரோட ஒரு ஷேர் பண்ணும்போது அப்ப அவருக்கு என்ன மாதிரியான அந்த மாசான விஷயங்கள்லாம் நடக்கிறத படத்துல கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ரியாலிட்டி உள்ள கொண்டு வரும்போது படம் கண்டிப்பா ஓடிடும். காம்போ நல்லா ஒர்க் அவுட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் லுக்கும் சரி செகண்ட் லுக்கும் சரி பயங்கர சாட்டிஸ்ஃபைட். தளபதியோட கெட்டப்பா இருக்கட்டும், அந்த போஸா இருக்கட்டும், அந்த ஒரு போஸ்டர் டிசைனா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்தது, இன்க்ளூடிங் டைட்டில். ஃபர்ஸ்ட் லுக் ஜனநாயகன்னாவே ஜனங்களின் நாயகன் நம்ம சொல்றோம். அந்த அளவுக்கு வந்து ஒரு அருமையான டைட்டில் கிடைச்சது வந்து உண்மையிலே பெரிய சந்தோஷம். வினோத் என்ன பண்றான்னு சொல்லிட்டு படத்தை பொறுத்து வந்து பார்ப்போம். ஜனநாயகம்ங்கிறது வந்து ஒருத்த வாயிலே உள்ள டைட்டில். பொதுமக்கள்னு அர்த்தம். ஜனநாயகம்னா என்ன தெரியும், உங்களுக்கே தெரியும். ஆனா ஜனநாயகன் டைட்டில் வச்சது வந்து உண்மையிலே பரவாயில்லை. ஆனா வந்து நீங்க போட்டீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், சின்ன பையன் கூட செம்மையா பண்ணுவாங்க அடோப் போட்டோஷாப்ல. சும்மா நீங்க கேரளால வந்து அந்த ப்ரோ ஈவெண்ட்ல இருக்கும்போது வேன் மேலே கேரளாவில் ஏறி நின்றுட்டு ஒரு செல்ஃபி எடுத்ததையே வந்து அதை நீங்க படத்தோட பேஸா வச்சுட்டு நீங்க பண்ணிட்டு பின்னாடி 1,00,000 பேர் நிக்கிற மாதிரி காமிச்சதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தம் சொல்லலாம். ஏங்க ஒரு டைட்டில் போஸ்டர் ரிவீல் பண்ண போறீங்க, அது கூட விஜய் சாருடைய டேட் கிடைக்கல உங்களுக்கு, சும்மா ஒரு செல்ஃபி எடுக்கிறத தூக்கி போட்டுவிட்டு நீங்க பண்ணிருக்கீங்க. அதுக்கு ஏஐல பண்ணியிருந்தாவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு இம்ப்ரெஷன் ஆயிருக்கும். எதுவுமே பண்ணாம ரொம்ப இம்ப்ரெசிவா இல்லாம ரொம்ப கஷ்டமா போச்சு. அரக்க பறக்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு 4 நாள்ல 2வது போஸ்டர் ரிலீஸ் பண்ணீங்க. ஸோ அதாவது நல்லா இருக்கா? மக்கள் நானான்னு சொல்லிட்டு சவுக்கு எடுத்து சுத்துறது. நீங்க சவுக்கு எடுத்து படத்துல சுத்துங்க, அதை போஸ்டரா போட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய மாஸ் ஹீரோ, எந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கணும். டைட்டிலுக்கே மெனக்கிடணுங்க. ஏன்னா அவருக்காண்டி ஃபேன்ஸ் கூட்டம் சேர்ந்துக்கிட்டே போகுது. அரசியலில் சேர்றாங்களோ இல்லையோ சேர்ந்துக்கிட்டே போகுது. அப்படி சூப்பரான ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் படம், எல்லாமே நல்லா பண்ணாங்க. எச் வினோத்தை பொறுத்தவரை சமுதாய சிந்தனைலாம் ஜாஸ்தியாகவே இருக்கும் அவர்கிட்ட. சமுதாயம் அதில் அரசியலுங்கிறத ரொம்ப நல்லா பண்ணவர்கிட்ட அவருங்கிறதால அவரை சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் இவர் பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா படத்தை உட்கார வச்சுருவார் போல இருக்கு, அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காப்புல. அவருக்குன்னு ஒரு மாஸ் இருக்குல்ல, அந்த மாசத்துக்கு அந்த மாதிரி தான் நீங்க டைட்டில் போஸ்டர்லாம் ரிவீல் பண்ணணும். அதை விட்டுட்டு மொக்க போஸ்டர் ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. கண்டிப்பா ஹிட் பண்ணிடுவார். ஏன்னா நான் சொல்றேன், தீரன் வந்து அது வந்து அப்பெல்லாம் வந்து கார்த்தி வந்து இந்த அளவுக்கு பண்ணணும்னு தெரியாது. அவர் கதையில ஸ்ட்ராங்கா இருந்தாரு. இது வந்து அவர் முன்னாடியே சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 இயராவே வந்து ஸ்கிரிப்டுக்கு மெனக்கெட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால இந்த படம் வேற லெவல்ல வரும்போது எந்த சந்தேகமே கிடையாது. ஆனா விஜயோட வந்து இது கடைசி படமான்னு சொன்னா சந்தேகம் தான் எனக்கு.